உண்மையிலுமே தவள் இங்கே தான் இருக்குது. இவர் தான் துடைக்கிறார், அவர் இல்லை. உண்மையிலுமே மாமா இல்லை. ஒருத்தருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு இது நடக்கும்னு சொல்லி. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த நிறைய நாளை வந்து நாங்கள் காணொலிகள் ஒன்றும் போட இல்லையாண்ணா. அது ஏனென்று பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நிறைய உறவுகளுக்கு தெரியாது. ஏனெண்டா என்னையே கால் பண்ணி கேட்குறேன், தம்பி எப்படி சோமா அவைகள் வளமையாக கேட்குற மாதிரி எப்படி சோமா இருக்கிறீங்களா, என்ன செய்கிறீங்களா, என் வீடியோ போடலேண்டு நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லாருக்குமே பொதுவாக தான் இந்த ஒரு காணொலியை போடணும்னு நாங்கள் நினைக்கிறாங்க. என்னென்று பார்த்தீங்கன்னா போன 7ஆம் தேதி வந்து எங்களுடைய அப்பா, அதையும் சில பேர் வந்து சுஜிண்டி அப்பா எங்களுடைய அப்பா ஒன்று தெரியாமல் வந்து கால் பண்ணி கேட்கினோம். எங்களுடைய அப்பா தானேண்ணா. எங்களுடைய அப்பா வந்து சுயினம் காரணமாக வந்து இறந்திருந்தார். அவருக்கு என்ன நடந்த சில விஷயங்களையும் சொல்லிக்கொள்ளணுமேண்ணா. அவருக்கு வந்து பொதுவாக வந்து நார்மலாக எந்த வருத்தமும் இல்லை. நார்மலாக அந்த சுகர்களோ ப்ரெஷரோ அந்த கொலஸ்ட்ரால் அந்த எதுவுமே இல்லை. நார்மலாக வந்து அவருக்கு வயசும் வந்து 67 வயசு. ஆனால் உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னோட அவர் துடியாட்டம் பண்ண தான் சொல்லணும். காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. மரங்கள் ஏறுவார், எல்லா வேலையுமே செய்வார். மரத்தில் ஏறி பிளாக்கா அப்படிங்கிறது எல்லாமே செய்வார். வீடுகளில் ஏறி அந்த வீட்டு மோடு தண்ணி ஒழுகுதுண்டா உடனே மழைக்க நினைஞ்சே வீட்டுக்கு மேலே ஏறுவார். அப்படியெல்லாம் ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு ஆள். அவருக்கு நார்மலாக வந்து அந்த முட்டு வருத்தமான வீசிங்கன்னு சொல்கிறது இருந்தது. அது அவ்வளவு அதுக்கும் அந்த பெருசாக அவர் காலம் பாட்டில் போய் கிடந்து அப்படி எதுவுமே இல்லை. அவர் சும்மா நார்மலாக பம்பா வச்சு கொண்டு இருந்தவர். அப்போ திடீரென்று வந்து போன 6ஆம் தேதியில் போன 1ஆம் தேதி வந்து இப்படியா நாங்களும் இல்லை, தம்பி கால் பண்ணி சொன்னால் அப்பாவுக்கு மூச்சு இருக்க கஷ்டமாக இருக்கணும்னா டக்குன்னு ஒரு வாகனம் ஒன்று பிடிச்சி அவருக்கு நல்ல அந்த முதல் நாளெல்லாம் வயலுக்கு போய் தண்ணி விட்டு மாட்டில் பால் இறந்து பால் கொண்டே கொடுத்து எல்லாமே வளமை மாதிரி செய்து கொண்டு இருந்தவர். அதுக்கு முதல் அந்த ஒரு 11:30 முதல் நாள் இப்போ 30ஆம் தேதி 11:30 12 மணியை போல் எங்களோட கோல் கதைச்சவர். ஏன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் அதுக்குள்ளே நடந்தது. தங்கச்சிக்கு வந்து குழந்தை கிடைச்ச இதுவும் வந்து நடந்தது. அப்போ வந்து அம்மா வந்து 1ஆம் தேதி விடிய 6 மணி பஸ்ஸுக்கு இங்கேருந்து வெளிக்கிட்டா. என்ன கிளிநொச்சி வந்துட்டா. தங்கச்சி கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கிட்ட இருந்தபடியாக தங்கச்சி கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ அந்தாண்டு வந்து கொஞ்சம் ஆள் வந்து ரூமுக்கு வச்சிருக்கிறபடியா இருந்தாலும் எல்லாரும் இருந்தாலும் அம்மா இருக்குமா போல் வராது. அதனால் வந்து நாங்களும் மாமியை வந்து அம்மா வாங்கோ நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நார்மலாக வந்து அம்மாவும் அந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்பாவுக்கு இருக்குன்னு அம்மாவுக்கும் உண்மையிலுமே தெரியல. அந்த நேரம் அவருக்கும் அப்படி இல்லை, நார்மலாக தான் இருந்தது. அப்போ வந்து 1ஆம் தேதி விடியவும் வந்து அம்மா கோப்பியெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு தான் அந்த 6 மணி பஸ்ஸுக்கு ஏறி அம்மா எங்களடியில் வர்றதுக்கு இடையிலேயே தம்பி கோல் பண்ணியிருந்தேன். அப்போ கொஞ்சம் மேலாமல் இருக்குது என்னன்னு சொல்லி. அப்போ உடனே இவர் சொன்னார், உடனே ஆட்டோவோ ஏதோ ஒரு வாகனத்தை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி. அப்போ உடனே அவர் ஆட்டோக்கள் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணோன்னா உடனே கொஞ்சம் ஏற இல்லை. எனக்கு கொஞ்சம் அவர் வந்து அவருக்கு அந்த ஏறுறதுக்கு அந்த வாகனத்தில் ஏறுறதுக்கு இல்லாமல் போச்சு. அப்போ நான் தம்பி சொன்னான் அப்பா ஏறுறாரு இல்லைடானா. நான் சொன்னேன் தம்பி மூச்சு பிரச்சனை, உடனே நீ ஆளை தூக்கி ஏற்று வச்சிருக்க கூடாது, நீ உடனே தூக்கி ஏற்றுன்னு சொன்னார். ஏற்றுன்னு சொன்னோன்னா ஒரு மாதிரி ஏற்றி இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னாலே கிட்டத்தட்ட செட்டியாக ஒரு 8.5 கிலோமீட்டருக்கு கிட்ட போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கேருந்து முத்தையங்கட்ட ரோட்டுக்கு பாதை என்றால் கூடுதலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாதை உதவாது. இங்கேருந்து போகிறோண்டாலே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம். இது எங்களுக்கு மட்டுமில்லை, முத்தையங்கட்டில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே உள்ள பிரச்சனை தான். இது பாதை வந்து உதவாத ஒரு பாதை. உண்மையிலுமே நார்மலாக அந்த ஒடிசுடாங் ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல ஒரு பாதையாண்டா ஒரு 5 தொடக்கம் 10 நிமிஷத்துக்குள்ளே போயிடும். ஆகக்கூடியது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். ஆனால் இதே இப்போ நிலைமை எங்களோட பாதைகள் ரோடுகள் பிரச்சனை என்றபடியாக 1/2 மணி நேரம் குறைஞ்சது எங்களுக்கு 1/2 மணி நேரம் செல்லுது. குறைஞ்ச நேரம் ஒரு ஸ்பீடாக போனால் கூட ஒரு 1/2 மணி நேரம் செல்லும். பிறகு அப்படியே ஒடிசுடானை கொண்டு போனோன்னே மாஞ்சோலை ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவை அனுப்பியாச்சு. அங்கே தங்கச்சிக்கு குழந்தை கிடைக்க அந்த குழந்தை என்ன சொல்கிறது தியேட்டருக்கு கொண்டு போனாங்க. அவாக்கும் சிசேரியன் என்றபடியா அதே அண்டு வந்து அவாக்கும் வந்து அங்கே குழந்தை கிடைச்சிட்டு 1ஆம் தேதி. அப்பாவை 7:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம். தங்கச்சிக்கு வந்து 11:30க்கு குழந்தை கிடைக்குது. அப்போ நாங்களும் வந்து எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல, அங்கே எண்ணிக்கணும் இங்கே எண்ணிக்கணும். ஏன்னா அங்கே எல்லாமே எங்களை நம்பி தான் தங்கச்சி அங்கே கிளிநொச்சிக்கு வந்தது. பக்கத்தில் இருக்கிறோம், பார்த்துக்கொள்வோம், என்னென்ன ஓடி ஆடி போய் வரலாம். அதுக்காக
பிறகு அவ ஒரு மாதிரி பார்த்து விட்டுட்டு அடுத்த நாள் வந்துட்டோம். நாங்கள் அடுத்த நாள் வந்துட்டேன். மாஞ்சோலைக்கு அப்பாவை வந்து மாற்றிட்டினா ஒட்சிசன் கொடுத்தபடி ஒடிச்சுட்டானை கொண்டு ஒடிச்சுட்டான்ல இருந்து உடனே ஒடிச்சிசனை கொடுத்து மாஞ்சோலையை கொண்டு போயிட்டோம். மாஞ்சோலையை கொண்டு போயிட்டேன். மாஞ்சோலை என்றால் முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஆண்டு வந்து நார்மலாக அப்பா வந்து கதைக்கிறார். மாஞ்சோலையும் கொண்டு போனாண்டே எமர்ஜென்சியில் வச்சு அடுத்த நாள் 2ஆம் தேதி வந்து வாட்டுக்கு மாற்றிட்டேன். இது அந்த 1ஆம் தேதி இரவு நார்மலாக ஆளுக்கு வந்து கதைக்க வலிக்கிட்டார். கொஞ்சமாக சால்வாக கதைக்கிறார். இதை அப்போ எங்களுக்கும் நல்ல சந்தோஷம். நீங்களும் அந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அப்பா சோமா இருக்கிறாருன்ட்டு நாங்களும் வீடியோ போட்டு கொண்டு வந்தோம். நாங்கள் அப்போ நாங்கள் வந்து அப்போ 2ஆம் தேதி காலமாக வந்து சொல்லிச்சுன்னா 1ஆம் தேதி ஓகே இரவு வரைக்கும் நாள் நார்மலாக இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் 2ஆம் தேதி வீடியோ கால் வந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஆளுக்குன்னு சொல்ல. அப்போ நாங்கள் கதைக்கு இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறேன்னு சொன்ன உடனே எங்களுக்கு வந்து ஆக டென்ஷன் ஆகும். போயிட்டு விடிய வெள்ளன தங்கச்சிக்கு கொண்டு சாப்பாடுகள் இதெல்லாம் கொடுத்துட்டு அம்மா வந்து இரவு அம்மா நின்றவா. அதுக்கு முதல் நாள் எங்கட அம்மா நின்றவா. அந்த ஆண்டு ஃபுல்லாக குழந்தை கிடைச்ச ஆண்டுலேருந்து மாமி நின்றவா. இப்போ மாமியை இப்போ நாங்கள் கூட்டிக் கொண்டு கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஒன்றுமே நின்றா. இப்போ ஒரு மாமாவுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தானே. இப்போ மாமி வேறேக்க ஒரு வார்த்தை மாமி கதைக்க இப்போ எங்களோட ஒரு தடவையும் கதைக்கிற இல்லை கதை பேச்சு இல்லைன்னா மாமி கதைக்க கட்டாயமாக வேறு கதைப்பேர் ஏதோ ஒரு கதை சொல்ல எத்தினி பேர்ன்ட்டு தான் மாமியையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் 3 பேரும் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் அந்த வேறவே நாங்கள் 10:11 மணி ஆயிட்டுது. மாமியை உடனே உள்ளுக்கு மாமியையும் வேறையும் உள்ளுக்கு விட்டுட்டேன். விட்ட உடனே மாட்டுக்கு தான் வச்சிருந்தது. அது வரைக்கும் மாட்டுக்கு ஆக்சிஜன் கொடுத்து தான் வச்சிருந்தது. ஆனால் வந்து அந்த நாங்கள் போய் அந்த மத்தியானம் பார்க்குற நேரம் கதை பேச்சு இல்லை. அது வந்து ஒரு கதை பேச்சு இல்லை. இந்த காலை கையை சும்மா ஆடி கொண்டு இருக்கிறாரு. காலை கிடந்து கொண்டு காலை கையை அப்படி ஆடுறாரு. தலையையும் கொஞ்சம் தலையை இப்படி திருப்பி கொண்டு இருந்தார். அப்போ கேட்ட இடத்துல அது ஆக்சிஜன் கொடுத்துருக்கிறபடியா அப்படி இருக்கின்ற மாதிரியும் சொல்லியிருந்தவேன். அப்போ ஆக்சிஜன் கொடுத்துருக்க கதைக்கு அந்த இப்படி வாயில மூடி தான் கொடுத்துருந்தது. பைப் பண்ணும் வைக்கல இந்த வாயில அப்படி கவர் போட்டு அப்படி தான் வச்சிருந்தது. பட் கொஞ்சம் ஃபுல்லாக தான் ஆக்சிஜனும் கொடுத்துருந்தது. நிறையவே ஃபுல்லாக தான் ஆக்சிஜன் போய் கொண்டு இருந்தது. அப்போ கொஞ்சம் மத்தியானம் அந்த கண்டிஷன்லேயே தான் இருந்தவர். எங்களுக்கும் அந்த சரியான ஒரு கவலை என்ன எல்லாரும் மாறி மாறி மாறுது. மாமியும் பார்த்ததுலேருந்து மாமிக்கு உண்மையிலுமே நாங்கள் சொல்ல இல்லை. ஏன்னா அவன் கொஞ்சம் பயந்துருவாண்டு நாங்கள் கிளிநொச்சிலேருந்து கூட்டிக்கொண்டு போவோம் வரைக்கும் நாங்கள் ஒரு விஷயமுமே சொல்லலை. நார்மலாக பார்த்து கொண்டு வருவோம்னு தான் சொன்னது. அப்போ அவங்க இடையில வேற தம்பி ஏதாவது அப்போ சாப்பாடு கட்டுவோம்னு சொல்கிறா. நாங்கள் வந்து சொல்லிட்டேன் முடிய சாப்பாடு தண்ணி ஒன்று சாப்பாடு தண்ணி ஒன்றும் கொடுக்கல. அப்பா தண்ணி கேட்குறாரு. அப்பா வந்து நாங்கள் மத்தியானம் பார்க்க தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்குறோம். அது ஒரு எங்களுக்கும் சேலன் போட்டபடியாக சொல்லிக்கிறோம். அவருக்கு தேவையான இதெல்லாம் சேலனில் போய் கொண்டிருக்குது. தண்ணி தேவையில்லை. அந்த ஆக்சிஜன் போட்டதால அந்த நாக்கு காயுதண்டு. ஆனால் அவருக்கு வந்து தண்ணி வாயால் 2 நாளும் வடிவாக கேட்டவர் தண்ணின்னு கேட்டவர். அவை வந்து தண்ணி கொடுக்க விடையில தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தவே. ஆனால் இப்போ யோசிக்க தண்ணி நாங்கள் கொடுத்துருக்கலாமோன்ற மாதிரி இருக்கு. எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தண்ணி கேட்குள்ள அந்த தண்ணியே கொடுக்கலன்ற அது ஒரு சரியான ஒரு கவலை. ஆனால் அவையால் சொல்றதே மீறி நாங்கள் செய்யவும் மேலாது. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க நாங்கள் அவை சொல்றது தானே கேட்க வேணும். பிறகு அந்த பின்னேரம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேயாக வந்தது. அவருக்கு பின்னேரம் வந்து நார்மலாக அவர் கொஞ்சம் அந்த சாதுவாக கதைக்கிறார். பிறகு பின்னேரம் அப்போ எங்களுக்கு இன்னும் நல்ல சந்தோஷமாயிடுதுடா கதைக்கிறேன். இப்போ வேற வழியில நிற்க சாய்த்தனை வேற சொல்லி சாய்த்தன் அப்படியெல்லாம் கூப்பிட்டு அப்பா கூப்பிட்டுட்டு என்ன கிட்ட கூப்பிட்டுட்டு சொல்றார் தலகாணிக்குள்ள காசு வச்சிருக்கிறேன். அப்பா சொல்றாரு எனக்கு. அப்போ நான் சொன்னேன் அப்பா தலானிக்கு அது கிடந்தா கிடக்கட்டும். எனக்கு நான் எந்த தலகாணி எதுவுமே கேட்கல. அது கிடந்தா கிடக்கட்டும்னு சொன்னேன். சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அது எல்லாம் நாளைக்கு நாளண்டைக்கெல்லாம் சோம் வந்துடும். இப்போ ஓரளவு கொஞ்சம் சோம் வருதான் அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லி போட்டு பிறகு வந்துட்டேன். பிறகு இடையில ஒரு நாள் நான் நின்று கொண்டு அம்மாவை அனுப்பினாங்க. இங்கே தங்கச்சி வந்து நிற்கிறா. 2-5 பார்க்க இல்லை. 3ஆம் தேதி தங்கச்சிக்கு டிக்கெட் வட்டியாச்சு. அங்கே வந்து 2 பேருக்கும் டிக்கெட் வட்டியாச்சு. வட்டினோடனே இப்போ எங்கட அம்மா அப்பா வந்து தங்கச்சியை கூட்டிக் கொண்டு வந்துட்டேன். இங்கே முத்தையங்கட்டுக்கு கூட்டிக்கொண்டு வந்துட்டு நம்ம வீட்டை கூட்டிக்கணுந்தா ஒரு நாளாவது இப்போ அம்மா வந்து பார்த்தா நல்லம் தானே. இப்போ இவர் மாறி நின்று கொண்டு தம்பியும் அம்மாவும் வந்தவே இங்கே முத்தையங்கட்டுக்கு வந்து மாமியும் தம்பியும் இங்கே வந்து ஒரு நாள் வடிவாக இப்படியே வந்துட்டு பின்னேரம் தான் வந்தவே இல்லைண்ணா. 2 தங்கச்சியை முழுக்கா பார்த்துக்கிட்டு போட்டு பின்னேரம் வந்தவை. அந்த அண்டம் மத்தியானங்களில் கொஞ்சம் கூடுதலாக அவருக்கு இருந்தது. கொஞ்சம் கதை பேச்சுகள் குறைஞ்சி அந்த அப்படி இருந்தது. பின்னேரம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அப்போ நாங்கள் வெக்கையும் கூடத்தானே. அப்போ அந்த நேரம் சரியான வெக்கையாகவும் இருந்தது. அதுதான் மூச்செடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் நினச்சது. இத்தனைக்கும் வந்து டாக்டர் சாக்களும் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பாரதூரமான இது நடக்கும் சொல்லிடணும். அவையிலும் சொல்லிடணும். அது சுகம் போட்டிருந்தா ஒரு
5 நாள் ஆகும், சில பேர் 10 நாள் 15 நாள் வரைக்கும் இருக்கிறதும் இருக்குது. அப்படி இருந்து நார்மலாக வார ஆக்களும் இருக்குது. அது சுகம் பெறும் அப்படித்தான் அவையும் வந்து சொல்லிக்கிறோம். அப்போ எங்களுக்கும் வந்து அது ஒரு நம்பிக்கை தானே. இப்போ அவைய சொல்லிக்க வந்து நாங்கள் அவையை தானே நாங்கள் நம்புவோம், முழுமையாக வந்து அவைய சொல்கிறது தானே நம்புவோம். அப்போ நாங்களும் அப்போ சரி ஓமண்டா 3 நாளுக்கு பிறகு வந்து பைப் மூக்கால் வந்து பைப் வச்சுருந்தது. பைப் விட்டு தண்ணி அதுக்குள்ளால வந்து தண்ணி வந்து கொடுத்துருந்தது. ஆனால் அது ஒருக்கா 2 தரம் தான் தண்ணி கொடுத்தது. பிறகு வந்து அப்பாவே வந்து கைகால் அந்தபடி ஆட்டி தண்டைக்கு வந்து பைப்பை கலட்டி போட்டார். கலட்டினா பிறகு திருப்பியாவே விட இல்லை, பைப் வந்து வைக்கல திருப்பி. பிறகு வந்து அந்த அண்டும் வந்து 4ஆம் நாளும் வந்து பிறகு கொஞ்சம் அந்த செயற்பாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வலிக்கிட்டு 4ஆம் நாளும் 5ஆம் நாளும் எங்களுக்கு சரியான அந்த கதை பேச்சு ஒன்றும் இல்லை. 4ஆம் நாள் வந்து கால் கை அடி எல்லாம் அந்த முதல் காலை காட்டியாக ஆட்டி கொண்டு இருப்பார். அதெல்லாம் குறைய வலிக்கிட்டுது. குறைய வலிக்கிட்டோன்னா நாங்கள் 5ஆம் நாள் வச்சுருந்துட்டு பிறகு 5ஆம் நாள் என்ன செய்தோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட கதைச்சோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட கதைச்சு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோடலாம் கதைச்சு எல்லாம் செய்தாச்சு. பொழுதோட செய்தாலும் என்னென்றால் அங்கேருந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் ஆக்சிஜன் அந்த சிலிண்டர் எல்லாம் கொண்டு தான் வரணும், மேலே கொண்டு போகிறோம். ஏன்னா இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு வந்து மாற்றி விட இல்லை. இப்போ நாங்கள் எங்கட விருப்பத்தின்படி தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக செயற்பாடுகள் குறைஞ்சு கொண்டு போகுது. வெளியில் கொண்டு போனால் எங்கேயாவது இதை விட கொஞ்சம் பெஸ்ட். நிறைய பேர் எங்களுக்கு சொல்லி வெளியில் கொண்டு போனால் செய்யலாம் எங்களுக்கு அனுபவங்கள் குறைவு தானே. அப்போ எப்படியாவது எங்கள் அப்பாவை அதில் மாமாவை அதில் கதைக்க பண்ணிடுவோம், அப்பாவுக்கு கொஞ்சம் சுகம் வந்துருமெண்டு தான் நாங்களே மீனாச்சு அங்கே வந்து வெளியில் ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட வந்து கதைச்சு அங்கே இருந்து ஆம்புலன்ஸை வேற பண்ணி ஆக்சிஜனும் கொண்டு வாங்க, சிலிண்டர்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கதைச்சு அவையில் பிரச்சனை இல்லை. இந்த கண்டிஷனில் இருக்கிறாருன்னு சொல்லி தான் கதைச்சினாங்க. இப்படியான கண்டிஷன்லாம் இருக்கிறாருன்னு சொல்லி தான் கதைச்சினா அவையும் ஓமெண்ட் சொல்லி தான் கூப்பிட்டு நாங்கள் பார்க்கலாம் ஆளை கொண்டு வாங்கன்னு சொல்லி. அப்போ உடனே வந்து அவை என்ன சொல்லிச்சுன்னா ஆம்புலன்ஸ் வந்துட்டுது எங்களுக்கு கிட்டத்தட்ட வரைக்கே 11 மணி ஆகிட்டு. 6ஆம் தேதி இரவு வந்து 11 மணி ஆகிடுது ஆம்புலன்ஸ் வேற. பிறகு வந்து ஆம்புலன்ஸில் ஆக்சிஜனை மாதிரி எல்லாம் போட்டு எல்லாம் ஏற்றி கொண்டு போய் அங்கே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக கிட்டத்தட்ட 2 மணி ஆகிட்டுது. அப்போ அப்பாவை கொண்டு போனது வந்து தம்பியும் மாமாவும் தான் அப்பாவோட ஆம்புலன்ஸில் போனவே. 2 பேர் வரலாமண்டா அப்போலாம் அவை 2 பேரும் போனவே. நாங்கள் விடிய வந்து அம்மாவை கொண்டு இங்கே விட்டுட்டு நாங்கள் விடிய போவோம்ட்டு இருந்த நாங்கள் யாழ்ப்பாணம் தானே இப்போ விடிய நாங்கள் போவோம்னு சொல்லி. அப்போ அந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட 2 மணிக்கு கொண்டு போனது அங்கே ஐசியூலாம் வச்சுருந்தது. அங்கே கொண்டு போனோடனே ஐசியூவில் வச்சுருந்தவே. இப்போ தம்பி சொன்னேன் ஐசியூலாம் வச்சுருக்குது தங்களை வழியில் விட்டு ஐசியூ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறோன்னா திருப்தியா இருந்தது உண்மையிலேயுமே. அந்த நாள் வந்து அந்த அங்கால இந்த ஒரு 4-5 மணித்தியாலும் நல்ல ஒரு திருப்தியா தான் இருந்தது எங்களுக்கு. இவையெல்லாம் படுக்கவே 2-3 மணி ஆயிட்டது. ஐசியூக்கு கொண்டு போனா சொன்னோன்னா நாங்களே படுக்கிறோம். அதான் அந்த டைம் படுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி இருக்குமே, 6-6:30 இருக்கும். அப்போ என்ன செய்தாண்டா அம்மா வந்து இப்போ இந்த நாங்கள் முடிச்சக்கில் போயிருந்து நாங்கள் நாங்கள் ஓடுபடுத்திட்டு முடிச்சக்கில் வந்து நாங்கள் வந்து அம்மா கொண்டு வந்து பஸ்ஸில் அதில் வந்து மாஞ்சோடி அடியில் வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டா இங்கே வந்து ஒடிசுடானுக்கு வந்து அம்மா இறங்கி இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு அங்கே ஏற்றி போட்டு வீட்டை வந்து இருக்க தம்பி கோல் பண்ணுறாரு. என்ன தம்பி வந்து கோல் பண்ணி இப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்தது. அப்பாவை காப்பாற்ற இல்லாமல் போயிட்டு தண்டு டாக்டர் சொல்லி நம்மண்டு கால் பண்ணியிருந்தேன். உண்மையிலுமே பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் அனுப்பினாங்களோ அங்கே எப்படியாவது காப்பாற்றிடலாமண்டு. கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து ஒரு 4 மணித்தியாலும் தான் நாங்கள் வந்து 6 மணி 6:30 வந்து எங்களுக்கு வந்து இப்படியான முடிவு வந்து சொல்லிட்டு நம்ம அப்பாவை வந்து காப்பாற்ற இல்லாமல் போயிட்டுதுன்னு சொல்லி எங்களுக்கு அதுக்கு பிறகு உண்மையிலுமே கொஞ்சமும் அதை பற்றி நாங்கள் எதிர்பார்க்கல. எப்படியாவது காப்பாற்றிடலாம், அப்படி ஏதாவது ஒரு சுதந்திரம் நாங்கள் காப்பாற்றிடலாம்ன்ற அளவுக்கு கூட யோசிக்கலை. நாங்கள் அந்தளவுக்கு பாரதூரமாக நடக்குமென்று கூட யோசிக்கலை. கொஞ்சம் வேகமாக இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் வேகமாக அப்பா வந்து தண்ணி குடிக்க வைக்கலாம் அப்படித்தான் யோசிச்சுனாங்க நாங்கள். ஆனால் வந்து ஒரு வெறுமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு இது நடக்குமென்று சொல்லி நிறைய ஆசை. நாங்களும் கட்டின வீட்டில் ஒரு புது வீடு செய்கிறது எல்லாமே அவருக்கும் ஒரு ஆசை இருந்தது. எல்லாருக்கும் சொல்லணும், புது வீட்டுக்கு எல்லாருக்கும் சொல்லி பெருசாக செய்யணும் அப்படி எல்லாம் ஒரு ஆசை. வீடு கட்டுறதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லுவார் சகோதரங்களுக்கெல்லாம் சாயத்தன் வீடு கட்டி கொண்டிருக்கலாம், இப்போ அடுத்த மாதம் புது வீடு வரும் எல்லாரும் வாங்க அப்படின்னு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லி நாங்களே கால் பண்ணி சொல்கிறோம். இல்லை அவர் முழு பேரும் கால் பண்ணி சொல்லுவேன். அதை விட இப்போ நாங்கள் அங்கே பிள்ளைகள் படிப்பபடி அங்கே நிற்க வந்து இங்கே அப்பா நிற்கிறார் என்ற நம்பிக்கை தான். இப்போ அப்பா பார்த்துக்கொள்வார் எல்லாமே. இப்போ வீட்டு வேலை நடந்தால் அப்பா பார்த்துக்கொள்வார்.
எல்லா ஒரு சாமான்கள் தேவைன்னு சொன்னால் அப்பா சொல்லிக்கொள்ளு வேறு செய்வார் அந்த அந்த ஒரு முழு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் விட்டுட்டு அங்கங்கே தெரியறதே அவரை நம்பி தான் அவர் முழுக்க பார்த்துக்கொள்வார் மேசன் மேரில் இருந்து எல்லாமே பார்த்துக்கொள்வார் அதோட வந்து இப்போ நாங்கள் வாரம்னு சொன்னாலும் ஒரு எதிர்பார்ப்பு நிற்பார் கூடுதலாக வெளியில் தான் நிற்பார் வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து சரியானவே குறைவு வெளியில் நிற்பார் வந்தால் நாங்கள் வருவோம்னு சொல்லி சொன்னால் ஒரு எதிர்பார்ப்போடையே நிற்பார் வெளியில் இவர் வந்தால் முதல் அப்பா அம்மா அங்கேன்னு தான் கேட்பார் என்ன அப்பா தான் வெளியில் காணுவார் முதல் வந்த உடனே அப்பா அம்மா அங்கேன்னு தான் கேட்பார் அப்படி ஒரு பெரிய ஒரு இழப்பு எவ்வளோ கொடுத்தாலும் எங்களுக்கு அது ஈடாகாத இழப்பு தான் எங்களுக்கு உண்மையிலுமே ஏன்னா நிறையவே ஒரு ஆசை ஒரு பெரிய வீட்டில் அவையும் இருத்தோணுமென்ற ஒரு ஆசை இருந்தது எங்களுக்கு ஏனெண்டா இப்போ நார்மலாக ஒரு சின்ன வீட்டோடையே எல்லாம் நிறைய காலமே வாழ்ந்தவே ஒரு கொஞ்ச நாளாவது அந்த வீட்டில் வந்து இருக்கணுமென்ற ஒரு ஆசை தான் இருந்தது எங்களுக்கு அது உண்மையிலேயுமே பெரிய ஒரு இதாக கிடக்கு எங்களுக்கு ஒரு மாதமாவது இருந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் அந்த ஆசையாவது கொஞ்சம் நிறைவேறி இருக்கும்னு பார்த்தோம் அதுவும் கிடைக்கல இன்னொன்று வந்து தங்கச்சிட்ட பிள்ளைய கூட பார்க்கல அவர் பிறந்தாண்ட விஷயம் தெரியும் அவருக்கு அந்த கொஞ்சம் கதைக்கிற நேரத்தில் அம்மா எல்லாம் சொல்லிட்டு அப்படி கேட்டவர் அவர் வந்துட்டா பிள்ளைன்னு சொல்ல பிள்ளை எல்லாம் வந்துட்டு தாய் சுகம் தங்கச்சிக்கும் பிரச்சனை இல்லை பிள்ளைக்கும் நல்லபடியாக இருக்குது சுகமாக வந்துட்டு நம்ம வேண்டு அதேமாதிரி அந்த போகிற ஆக்களையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சது நாங்கள் இப்போ கதை சொன்னால் எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க கதை சொல்லிக்கான்னு சொல்லுவார் இப்போ நான் வந்திருக்கிறேன் இப்படி என்ன கேட்டேன் இப்போ தங்கச்சி யார் ஆக்களை விட தங்கச்சி எல்லாம் வந்து சௌரங்கள் எல்லாம் வந்து இப்படி அண்ணன் நான் வந்திருக்கிறேன் இப்படி கேட்குதானே சொல்லலாம் ஓமன்ட்டு சொல்கிறார் அவர் ஓமன்ட்டு சொல்கிறார் அந்த கண்ணை வந்து திறந்து பார்க்க இல்லாமல் அவர்கிட்ட வாயால் கதைக்க இல்லாமல் இருந்தது ஒழிஞ்சு நினைவுகள் எல்லாம் இப்போ நாங்கள் சொல்கிற ஆக்கள் இன்னான்றதெல்லாம் அவருக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது ஆனால் என்ன நடந்துட்டு தான் எங்களுக்கும் தெரியலை ஆனால் எல்லாத்துக்கும் பிரச்சனை இங்கே வச்சு அதை சொல்லிட்டீங்கன்னா அந்த நுரையீரலில் வந்து கிருமி தொற்று ஆகிட்டு சளியோட சேர்ந்து கிருமி தொற்று ஆகிட்டுது அதால அந்த நுரையீரல் வந்து விரிஞ்சு மூடுதில்லை ஃபங்க்ஷன் பண்ண விடுது இல்லையா நிறையவே தடப்பட்டிருக்குது ஆளுக்கு வந்து அப்போ ஆனால் அதுன்ற இது வந்து எங்களுக்கு அவருக்கு வந்து முதல் காட்டே இல்லையோ அப்படி காட்டியிருந்தாலும் இட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் வார்டில் இருந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் அவர் வார்டில் இருந்தன்றது இல்லை என்ன ஒரு 5-6 வருஷமா இல்லை அது முதல் இருந்தவர் அது வேற வருத்தது அவருக்கு இருந்தவர் ஆனால் அதுவும் வந்து இந்த பெரிய ஒரு நாள் 2 நாள் இருந்தவர் 2 நாள் இருந்தவர் அந்த இது சம்மந்தமாக இதுன்ற வெளிப்பாடு வேறு மாதிரி ஏதாவது காட்டியிருக்கும் ஆனால் அது ஒன்றுமே காட்டலையே போகிறோம் நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் நிறைய அதுக்கு முதல் ஏதாவது ஒரு இது காட்டியிருக்கும் காட்டையில் அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு பேர் போனாலும் வேண்டி கொண்டு வருவார் அதோட வந்து நார்மலாக யூரின் பிளட் எல்லாம் பார்ப்பார் அதெல்லாம் நார்மல் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறவர் இந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்துருக்கு இந்த ஒன்றுமில்லை இல்லை அவங்க கிளினிக் காப்பி ஹாஸ்பிட்டலில் வந்து கிளினிக் காப்பி தாங்கன்னு கேட்டால் எங்கள்கிட்ட கிளினிக் காப்பி இல்லை அவர் போட்டிருந்தா தானே இருக்கிறது கிளினிக் காப்பி ஒரு கொலஸ்ட்ராலோ ப்ரெஷரோ அப்படி எதுவும் இருந்திருந்தால் கிளினிக் காப்பி இருக்கும் எங்கள்கிட்ட அது ஒன்றும் இல்லாமல் இருந்தபடியாக உண்மையிலேயுமே இப்போ வருத்தம் இல்லாட்டிக்கும் இது ஒரு இதாக எங்களுக்கு ஒரு படிப்பினே ஆகும் என்ன வருத்தம் இல்லாட்டிக்கும் ஒருக்கா கொண்டே நாங்கள் இடையிடையாக செக் பண்ணுறது சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் அதை போய் கட்டாயம் பார்த்து செல்லணும் ஏன்னா இப்போ எங்களோட மாமாவோட எங்களுக்கு வந்து இப்போ அனுபவம் அது உண்டு இப்போ ஒரு இதுக்குமே எங்களுக்கு வெளிப்பாடு காட்டாமலுக்கே அவற்றை இது வந்து இவ்வளவு பெரிய பாரதூரமாக வந்துட்டு தாண்டா உள்ளுக்கு சரியாகவே இதாகத்தான் இருந்திருக்கு ஆனால் வழியில் காட்டையில் எல்லா வேலையும் கடைசி நாள் வரைக்கும் செய்து கொண்டு தான் இருந்தவர் அவர் நல்ல திடகாத்திரமாக தான் இருந்தவர் ஆனால் என்ன நடந்துட்டு தான் உண்மையிலுமே தெரியாமல் போயிட்டுது எங்களுக்கு அம்மாவும் சரி உண்மையிலேயே அம்மா வந்து நாங்கள் அங்கங்கே நிற்கிறோம் நாங்கள் அது மாதிரி தங்கச்சி எல்லாம் வேலைக்கு போயிடும் உண்மையிலுமே வேலைக்கு போயிடுவினா அம்மா தான் சரியா என்ன இப்போ எனக்கே வந்து இப்படி சும்மா காணிக்க நடந்தாலே அப்பா நிற்குமா போல தான் கிடக்குது இல்லையன்ற இது இன்னும் எங்களுக்கு வேற இல்லை அவர் இப்போ எங்கேயோ இந்த காணிக்கையோ தரைக்கையோ எங்கேயோ அங்கங்கே நிற்கிறார் என்ற ஒரு இதோடு தான் இருக்குது எங்களுக்கு அந்த ஆள் இல்லை என்ற இதை இன்னும் எங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் தான் இருக்குது உண்மையிலுமே ஏன்னா இப்போ நாங்கள் அங்கே எங்கே போனாலும் தங்கச்சியும் வேலைக்கு போயிடுவான் தம்பியும் வேலைக்கு போயிடுவான் அம்மா அப்பா தான் நாங்கள் அந்த வீட்டை அந்த பெரிய காணிக்கை நின்று கொள்றவே ஏதோ அதை சமைச்ச உடனே 2 பேரும் தான் நின்று கொள்றவே உண்மையிலுமே அந்த வழியில் அவாக்கு இந்த சொல்லலாட்டிக்கும் மேனதுக்கு அவ்வளோ ஒரு வேதனை இருக்கு எங்களுக்கே நிறைய இந்த வழியை சொல்லல ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஞாபகம் வந்து இருக்குது நீங்கள் கடைசி வீடியோக்களில் பார்த்தீங்களோ தெரியும் அந்த பிறந்த நாள் நாங்கள் செய்கிறது கூட இந்த இடையில வந்து இந்த டவலெல்லாம் கொடுக்க அவர் வாய் வார்த்தையாக தான் சொல்லியிருந்தார்
சவல் இங்கே தான் இருக்கும், ஆனால் நீ தான் உடைப்பேன்னு சொல்லுவார். அதை நாங்கள் எடிட் பண்ணல, அப்படியே தான் இருக்குது அந்த வீடியோவில் அந்த வேர்ட்ஸ். அதை என்ன மாதிரி அதை எனக்கு சொன்னேனோ தெரியல. உண்மையிலுமே தவல் இங்கே தான் இருக்குது, இவர் தான் துடைக்கிறார், அவர் இல்லை. உண்மையிலுமே மாமா இல்லை. அதெல்லாம் பெரிய ஒரு கவலை. அவர் ஒரு சில வார்த்தைகள் அந்த சொன்ன வார்த்தைகளை நினைச்சா அந்த அவர் எதேச்சியாக சொன்ன வார்த்தைகள் அது இப்போ நினைக்க அப்படி ஒரு கவலையாக கிடக்கு எங்களுக்கு. உண்மையிலேயுமே மாடு பார்க்க போனாலும் சரி, தண்ணி பார்க்க போனாலும் சரி, எல்லாமே அவற்ற நினைவு தான். உண்மையிலே என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டி அப்பாக்களை நல்ல கடைசி காலத்தில் இருக்கணும். ஏனென்றால் நாங்கள் பிறந்ததில் இருந்த ஒரு நல்ல கல்வீட்டில் இருந்தது இல்லை. அதுக்காக அதுகளை கடைசி காலத்தில் வச்சிருக்கணுமன்றது என்னுடைய ஆசை. கடைசியில் கொஞ்ச நாள் கூட அவர் இருக்கிற அந்த வீட்டில் இல்லாமல் போச்சு, இருக்க கொடுத்து வைக்கல அவருக்கு. அதெல்லாம் எனக்கு நினைச்சு இட்டாவை 12 மணி குழம்பினாலும் அந்த நினைவு தான் வரும். ஆளுக்கும் அதோட உடம்புநிலையும் சரி இல்லை, ஆளுக்கும் வந்து இந்த கிளைமேட் பிரச்சனையில் கொஞ்சம் இந்த இது மாதிரி இந்த முட்டுக்குணம் மாதிரி 2-3 நாள் சரியான இதாக கிடக்குது எங்களுக்கு. உண்மையிலுமே இந்த காணொலி வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேருக்கு மேலே கோல் அடிச்சிருக்கிறோம். ஆனால் எல்லாட்ட கோலுக்கும் ஆன்சர் பண்ண நான் தான் அப்பாக்குரிய கடமையெல்லாம் செய்தேன் நான். அதில் அந்த டைமில் வந்து எனக்கு ஆன்சர் போடணுன்னு ஆன்சர் பண்ண இல்லாமல் போச்சு. ஒரு மெசேஜ் வந்து 200-300க்கு மேலே கிடக்குது. அதுகளெல்லாம் அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் இப்போ ஒரு 2-3 நாளாக தான் எடுக்கிற ஆக்கள் இந்த போனை வந்து கதைக்கிறேன். மற்றபடி ஒரு டைம் எடுக்க ஒன்றுமில்லை. நிறைய பேர் கோல் அடிச்சிருக்கணும். பேர் எங்களுக்கு வந்து அனுதாபம் தெரிவிச்சிருந்தீங்க. உண்மையிலுமே நன்றி நாங்கள் அதுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அதோட வந்து நிறைய சக நண்பர்களும் வந்திருந்த வேலை உறவினர் எல்லாத்தையும் தாண்டி பேர் சொல்லக்கூடிய மாதிரி நிறைய சக யூடியூபர்கள் இருந்து எங்களோட காணொலிகள் பார்க்குறாக்கள்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்த எல்லாருக்குமே உண்மையிலுமே நன்றி. நிறைய பேர் வந்து கால் பண்ணியும் சில பேர் வந்து நீங்கள் மெசேஜ்கள்லேயும் வந்து நிறைய பேர் நீங்கள் அனுபவம் தெரிவிச்சிருக்கீங்க. நாங்கள் அதுக்கு வந்து பதில் சொல்லி அதில் வந்து பதில் நாங்கள் எழுத இல்லாமல் போயிருந்தாலும் கூட எல்லாருக்குமே உண்மையிலுமே நன்றி. எங்களோட துக்கத்தில் பங்கெடுத்த எல்லாருக்குமே நன்றி. என்ன செய்கிறது, எல்லாருமே இப்போ பிறந்தா ஒரு நாள் அந்த இறப்பை சந்திக்க தான் வேணும். இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து அந்த சடனாக ஒரு வருத்தமாக இருந்து ஒரு அப்படி இருந்தால் எங்களுக்கு அதன் தாக்கம் தெரியாது. கொஞ்சம் அதை கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தா ஒரு மாதம் அவர் வந்து ஓட்டில் இருந்து எப்படி இருந்தால் படிப்படியாக இருந்திருந்தால் உண்மையிலுமே அதன் தாக்கம் தெரியாது. இப்போ திடீரென நடந்த ஒரு மனுஷரை வந்து உண்மையிலுமே காணலைன்னா அதன் தாக்கம் வந்து வேதனை வந்து சரியாகவே கூடவாக இருக்குது. அது உண்மையிலுமே அனுபவிச்சாக்களுக்கு மட்டும்தான் அதன் வேதனை தெரியும். நாங்கள் நார்மலாக கதை கேட்க சொல்லுவோம், ஒரு இறப்பு நடந்தால் சரி அது வயசு தானே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எங்களோட அப்பா மாமாவை பொறுத்தளவில் வந்து இந்த வயசுன்றது வந்து அவர்கிட்ட ஒரு நாளுமே காட்டிக்கொள்கிறேன். இல்லைன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு திடகாத்திரமான ஆள். உண்மையிலேயுமே டக்குன்னு ஒரு பிலாப்பழம் பழுத்துட்டுண்டாக கூட இவே ஏற மாட்டினோம், எண்ணியை வச்சுட்டு தானே ஏறி இறக்கிடுவே இருக்கிற பிலாப்பழம். அப்படியெல்லாம் ஒரு திடகாத்திரமான ஆள். கூடுதலாக எந்த நேரமும் காய்ச்சிட்டோட நிற்பார், வேலை செய்கிற நேரம் முழுக்க காய்ச்சிட்டோட நிற்பார், வெளியே போகிறோன்னா சரங்கட்டுவார். அப்படி நாங்கள் ஒரு காணொலி எடுத்தாலும் அப்போ சாப்பிடுவோம் வாங்குவோன்னு சொல்லி சொன்னால் உடனே வந்து அதோடைய தான் இப்போ காணொலிக்காக மட்டும் இந்த சரம் முடிச்சு கொண்டு போயிடணும் அப்படின்றெல்லாம் இல்லை. அவர் வந்து எங்களை விட கேஷுவலாக தான் இப்போ ரெடாக்கன்னா சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படி வந்து சாப்பிட்டு போயிடுறப்பா. அந்த காணொலிக்காக தானும் சரங்கள் மாற்றிக்கொண்டு அப்படி எல்லாம் பெறணும் அந்த எண்ணப்பாடு எல்லாம் இல்லை அவருக்கு உண்மையிலுமே. மற்றது ஒரு ஆக்கள் அப்படி ஒரு பேசி அப்படி இப்போ பிள்ளைகள் ஒரு பேசி அப்படி எதுவும் இருந்திருந்தா அட அப்படி அப்பா எனக்கு பேசினேன் அப்படியோண்டு கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கான ஆள் தான் உண்மையிலுமே மாமா. என்னடா பிறகு பேசினாலும் சொல்லலாமாடா பிறகு எனக்கு அப்படி பேசின வேறு இல்லை அப்படி ஒன்று நினைக்கலாம். அந்த விதமான எதுவுமே இல்லை. இருந்த இப்போ ஒவ்வொரு இடங்களும் அவர் நிற்கிற இடங்கள் இருந்த இடங்கள் அதுகளை எல்லாம் பார்க்க சரியான ஒரு கவலையாக இருக்குது எங்களுக்கு. உண்மையாக இப்போ ஒரு இதாக உதாரணம் சொல்ல போனால் எங்களுக்கு இந்த காணி தந்ததே எங்களுடைய அப்பா தான். அதுக்குள்ளே வச்சு வீடியோ போட்டு தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்தாங்க. அவர் தந்த சொத்து அவர் விட்டுட்டு போன இது வந்து அவர் தந்த இதுதான் எங்களுக்கு உண்மையிலுமே இந்த இவ்வளவுக்கு நாங்கள் வளர்ந்தது, இவ்வளோ பேருக்கு நாங்கள் அறிமுகமானதுக்கு இவ்வளோ உறவுகள் எங்களை தெரிய வந்ததுக்கு காரணம் வந்து உண்மையிலுமே அப்பா தான். மற்ற இந்த விதைகள் அதுகள் கொண்டு வந்தால் முதலாவது கொண்டு வந்து அவர்கிட்ட தான் கொடுக்குறது. அவர் கவனப்படுத்துவார், கொண்டு வந்து முதல் எங்கேயாவது கவனமாக இங்கே கொண்டு வான்னு சொல்லி எல்லாத்தையும் அதெல்லாம் கவனமாக வச்சு அதை அங்கே போடணும் இதை இங்கே போடணும். இப்போ அப்பாவுக்கு இப்படி நடக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு முதலே ஒரு அண்ணா
வெளிநாட்டுல இருந்து ஒரு 10-15 வகையான வித பேக்கெட்டுகள் கொண்டு வந்து வந்தவர். அது கூட என்ன அப்பாட்ட கையில் கொண்டு வந்து சேர்க்கையில் இன்னும் சேர்க்கையில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் மூடுபட்டு தெரிஞ்சது அதில் வந்து அதை சேர்க்கையில். அதை விட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்க உண்மையாக உடனே எல்லாரும் ஓடி வந்த வேலை சகோதரங்கள் சொந்த பந்தங்கள் முழு பேரும் சுத்தி அதுல என்னண்டு மாறி மாறி மற்ற கட்டில்கள்லாம் ஆக்கள் இருக்க மாட்டாங்க. மற்ற அப்பா வந்து 24 மணி நேரம் அப்பாக்கு பக்கத்துல 2 பேர் நின்று கொண்டே இருப்பாங்க. அப்பாவே செக்யூரிட்டி எல்லாம் சொல்லி நம்ம ஒரு ஆள் நில்லுங்க ஒரு ஆள் போங்க அப்படி எல்லாம் சொல்லி நம்ம முழு சகோதரமும் வந்து அதுல வந்து கூடுதலாக மாமாவுக்கு வந்து பொம்பளை சகோதரம் கூட 6 பேர் சொன்ன பொம்பளை சகோதரமும் மாறி மாறி நின்று அதில் வந்து நின்று சுற்றி சரியான தாக்கம் உண்மையிலுமே எல்லாருக்குமே எங்களுக்கு மட்டுமில்லை சகோதரங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும். இப்போ நான் அன்றைக்கு நேற்று கடைக்கு போனால் கடைக்கு போக ஐயா வருவார், ஐயா வந்து மோடிஜைக்கில் நிற்பார், இன்னும் சாமானன்னு சொன்னால் தான் கொண்டு போட்டுட்டு வெளியில் கொண்டு கொடுக்குறதாம். கொண்டு கொடுத்தா நான் அப்போ அன்றைக்கு தம்பி டக்குன தூள் திரிக்க கொண்டு போக அப்போ அதே கதையே சொல்கிறேன். நான் அப்போ கொண்டாருன்னா தாங்கள் தான் இறக்கி டக்குன கொண்டே குத்தி தூளை திரித்து கொடுத்து விட்றேன்னு சொல்லி அப்படி அந்த எல்லாரோடையுமே ஒரு நல்ல ஒரு உண்மையிலுமே நல்லா புழங்கக்கூடிய ஆள் தான் மாமா. உண்மையிலுமே ஆள் வந்து இல்லைன்றது வந்து எங்கேயோ ஒரு இடத்த நிற்கிற மாதிரியே தான் ஒரு நினைவாக இருக்குது எங்களுக்கு. உண்மையிலேயே அந்த காணிக்கெல்லாம் போக எனக்கு அந்த சில நேரம் அந்த அப்பா அந்த நினைவோட போகவே மனம் இல்லை. என்ன சொல்கிறது, போகவே விருப்பம் இல்லாமல் கிடக்குது காணிக்குள்ளே. அந்தளவுக்கு என்ன சொல்கிற அவற்றை நினைவாகவே இருக்குது. ஒரு இப்போ நாங்களும் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இந்தியாலேயே மாறி நிற்கிறோம். அதனால் வந்து ஒரு சில தேவைகளுக்காக இப்போ நாளைக்கு வந்து இப்போ போக வேண்டி இருக்குது. என்னென்னா அந்த மரண சர்டிஃபிகேட்டுகள் வந்து ஒரு மாதத்துக்குள்ள எடுக்கணும். இப்போவே எங்களுக்கு 12-11 31 வந்து கொஞ்சம் அந்த பொருட்கள் அந்த வேண்ட கிடக்கு. சில பேர் வந்து ஞாபகமாக வந்து அந்த பொருட்கள் கொடுப்பினா அப்படி நாங்களும் கொடுப்போம்னு நினச்சிருக்கிறோம். அப்போ அந்த அளவுலாம் போய் ஓடி ஆடி பார்க்கணும். அதனால் வந்து ஆளும் கொஞ்சம் நாளையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வலிக்கிட்டு தேவையான வேலைகள் அப்போ கட்டாயம் இவர் நின்று செய்யக்கூடிய வேலைகளுக்கு கட்டாயம் போகத்தான் வேணும். ஏன்னா இங்கத்த வேலையில் மாறி தம்பியை பார்த்தாலும் வெளியில் செய்கிற வேலையில் வந்து ஆளுந்தான் போக வேணும். அதனால் வந்து நாங்கள் நாளைக்கு பிறகு ஆள் வந்து வெளியில் ஒரு சில வேலைக்காக போகத்தான் வேணும் நாங்களும். அதோட வந்து மழை வந்து அப்பட அந்த 7ஆம் தேதியிலிருந்து மழை 2 வரைக்கும் பெய்யுது. ஆனால் உண்மையிலே நான் நினைக்கிறேன் இந்த அப்பாண்ட எந்த நாங்கள் செய்த இதுக்கும் மழை இடைஞ்சல் தெரியல. மழை பெய்தது, நல்ல மழையும் பெய்தது. ஆனால் அப்பாண்ட நாங்கள் அப்பாவை கொண்டு போய்க்குள்ளேயோ இல்லை அப்பாண்ட கிரிகள் செய்யக்குள்ளேயோ எதுக்குமே மழை இடைஞ்சல் தெரியல. தெரியல. அதுல இருந்து அதுக்கு பிறகு உண்மையிலுமே மழை தான் எங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமலுக்கு அந்த மழை வந்து இருந்தது. இந்த தகவலை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிக்கொள்ளணும். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. என் காணொலியில் போடையிலேன்னு கேட்குறீங்க. அப்போ அதனால தான் இந்த காணொலியை அப்போ இறந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. அதுக்காக தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்த நாங்கள். அப்போ நாங்கள் இதோட முடிச்சு கொள்வோம். நன்றி.